வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் வறுவலும் சிக்கனில் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத கடைசி வரையும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மட்டன் தான் எடுத்துருக்கு. மட்டன் ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த மட்டனை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ மட்டனை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் இதை சேர்த்துக்கிறலாம். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே 2 பட்டை, இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்து மட்டன் வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மட்டன் வெந்ததை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசாலாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வர்றப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி அடித்து செய்கிறப்ப இன்னும் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ எண்ணெயில் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வர்றப்போ இந்த தக்காளியும் சேர்த்து, தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, புளிப்பாயிரும். ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா இது கூட சீக்கிரம் வேகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டு, கல் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வெந்து வர்றப்ப இந்த வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து இது கூட பரட்டுனா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி, சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். கறி மசாலா, மட்டன் மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கி வர்றப்ப வேக வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. எல்லா மசாலாவும் நான் வீட்டில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் கடையில் வாங்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இப்போ நல்லா இந்த மாதிரி கறியை நல்லா பரட்டி விட்டு இந்த தண்ணி வேக வச்சுருக்க மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பச்சை வாசனை, மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும் ஸ்டவ்வை. இப்போ அது வரையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டன் தண்ணியை கண்டிப்பாக இதில் சேர்த்தாதான் அந்த நல்லா ருசி கிடைக்கும், சத்தும் இருக்கும் மட்டனுடைய சத்தம். அதனால் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் சேர்த்துட்டு நல்லா அந்தளவுக்கு நல்லா கொதிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வரந்தோட்டிக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு நல்லா கறி.
இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு அருமையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம், பெப்பர் சிக்கன். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் வறுக்கிறதுக்கு சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சிக்கன் வறுக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கறி எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளியுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பாயிரும். அதனால் இப்போ சிக்கன் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பொரிஞ்சு வர்றப்ப அந்த வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வர்றப்ப இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை 2 ஸ்பூன் எடுத்து இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வர்றப்ப இந்த தக்காளியும் சேர்த்து இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது கல் உப்பாக இருந்தாலும் சரி, தூள் உப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேர்த்து இந்த வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வர்றப்ப இந்த கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து இந்த கறி எவ்வளவு நம்ம எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற உப்பை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே கறியில் வந்து நீர் சத்து இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா உப்பு கறியாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கணும். மசாலா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி, சீரகம், மல்லி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில், சோம்பெல்லாம் சேர்த்து. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துட்டு மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி வந்து இது கூட ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்து வீட்டில் வச்சுருக்க கறி மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்துட்டு
நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பரட்டி நல்லா வேகட்டும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம். இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் கடைசியாக தான் தூவணும். அது வரையும் நல்லா வேகட்டும். கறி வெந்துருச்சான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக பெப்பர் தூளை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கறியில் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. நல்லா புரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மசாலா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்றப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு அருமையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு. மட்டன் வறுவலும் ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ ஒரு அருமையான மட்டன் வறுவலும் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.